வாங்க மாஸ்டர். வா பார்வதி. நாளா கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்டுன்னு சொல்லி எனக்கு விஷத்தை குடுத்தியே, அது பத்தலையா உனக்கு? உன்ன மாதிரி ஒரு துரோகியை என் வாழ்க்கையில நான் பார்த்தது இல்ல. கூடவே இருந்து நல்லா பழகிட்டு இப்படி பின்னாடி இருந்து குழி பறிச்சிருக்கியே, அசிங்கமா இல்ல உனக்கு? ஆரம்பத்துல இருந்தே உன் மேல எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஏதோ மீனாவை பழிவாங்க விஜயா கூட பழகுறேன்னு நினைச்சேன். ஆனா மொத்த குடும்பத்தையும் பழி வாங்கிட்டேல்ல. நான் வயிறெறிஞ்சு சொல்றேன், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. என் வீட்டு பத்திரத்தை நீ வாங்கி வச்சுக்கிட்டு யாரோ ஒரு பைனான்சியர் எங்களுக்கு பணம் கொடுத்த மாதிரி நீ டிராமா பண்ணிட்டு இருக்க. என் பையன் மனோஜ் ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமா இருந்திருக்க. இதெல்லாம் நீ சொல்லிதானே நடந்திருக்கு. ஒண்ணுமே தெரியாம மாதிரி பேசுற. என்ன போய் நம்பினேன் பாரு. எனக்கு இது வேணும். சாமர்த்தியமா எல்லாரும் ஏமாத்திட்டு தான் நினைக்காத. ஒரு நாள் நீ தான் கடைசியில ஏமாந்து போய் நிப்ப. காலம் உனக்கு அந்த தண்டனை கொடுக்கும். நீ சொன்னது எல்லாம் நான் நம்பினேன். என்ன நம்ப வச்சு என் முதுகுல குத்திட்டல. நீ எப்படி நல்லா வாழ்றேன்னு நானும் பாக்குறேன். போதும் விஜயா, இதுக்கு மேல கத்தாத. நான் என்ன உனக்கு துரோகம் பண்ண? விஜயாவும் மனோஜும் வாங்கின கடனை திருப்பி தரல. அதுக்கு பைனான்சியர் வீட்டை ஜப்தி பண்ணிட்டாரு. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? போது நிறுத்திடி. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே போய் சொல்லுவேன்? உன் பொய்ய இத்தனை நாள் நான் நம்பினதெல்லாம் போதும். நடிப்பெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பைனான்சியருக்கு பின்னாடி இருந்து நீ தானே அவனை ஆட்டி வச்சிருக்க. நீ செஞ்சது மிகப்பெரிய பாவம் சிந்தாமணி. இவளோட சுயரூபாய் இப்பதானே புரியுது. என் வீட்டை பூட்ட வச்சுட்டேன். என் புருஷன் அந்த வீட்டுல எவ்வளவு கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. என் வீட்டை சீல் வைக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? காசு இருக்கிற திமிர்ல ஆடிக்கிட்டு இருக்கல. முதல்ல 2 பேரும் இடத்த காலி பண்ணுங்க. கடன் அடைக்கிறதுக்கு காசு இல்ல, வீட்டுக்கு சீல் வச்சாச்சு. அந்த வீட்டை மீட்கிறதுக்கு துப்பு இல்ல. அப்புறம் என்ன பேச்சுல மட்டும் வீரம் காட்டிக்கிட்டு? முடிஞ்சா மீதம் இருக்கிற 38 லட்சத்தை கட்டுங்க. அப்புறம் வந்து இங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல. தன்னால உன் வீடு உன் கைக்கு வரும். அது வரைக்கும் அந்த சீலையும் எடுக்க முடியாது. வீடும் என் கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். சோ நீங்க இப்ப கிளம்பலாம். வாய மூடி. நீ ஒண்ணு எங்களுக்கு இறக்கம் காட்ட வேண்டியது இல்ல. ஆனா ஒண்ணு, காசு இருக்குன்னு தானே நீ ஆடுற. திமிர அடங்குற காலம் வரும். அப்ப உன்னை காப்பாத்த ஒரு காசும் துணையா நிக்காது. ஒரு ஆளும் உன் கூட இருக்க மாட்டாங்க. யாருக்காக நீ இப்படி பணத்தை சேர்த்து வைக்கிற? உன் பொண்ணுக்காக தானே இப்படி காசை சேர்த்து வைக்கிற. இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்க. உன் பொண்ணாலதான் உனக்கு அழிவு ஆரம்பமாக போகுது. எல்லாரையும் ஏமாத்தி ஊர்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் வட்டி மேல வட்டி போட்டு அவங்க வயிறு எரிய சம்பாதிக்கிறல்ல. உன் பொண்ணு ஒண்ணுமே இல்லாத ஒருத்தன் கூட தான் ஓடி போறா. இந்த சத்தம் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். உன் சத்தத்துக்கெல்லாம் அடங்கி போறவல்லனா நான் சொல்றதுதான் நடக்கும். உன் பொண்ணு ஒண்ணு இல்லாத வெறும் பைய கூட தான் ஓடி போவா. அப்ப நீ சேர்த்து வச்சிருக்க இந்த காசை கட்டிட்டு அழு. என் அச்சா நம்ம நல்லதுக்காக தான் சொல்லிருக்காரு. அவர் ஒரு பிசினஸ் மேன். எல்லாத்தையும் ஒரு கணக்கோட தான் பாப்பாரு. ஆனா இதுல இருக்கிற குட் திங்ஸ் மட்டும் நீ பாரு. இதுல என்ன நல்லது இருக்கு? இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி என்ன வீட்டோட மாப்பிள்ளையாக்க பாக்குறாங்க. அவர் எப்படி இத அவருக்கு சாதகமா பாக்குறாரோ அதே மாதிரி நீ இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற நல்லதை மட்டும் பாரு. நீ பிராக்டிக்கலா கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு. இப்போ உங்க வீட்ல நம்ம இருக்கோம்னு வைய, நம்மளால என்ன செய்ய முடியும்னு நினைச்சு பாரு. டெய்லியும் நம்மளால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியலன்ற கில்ட் தான் இருக்கும். அதுக்கு பேசாம என் அச்சா தர பணத்தை கொடுத்தா உங்க வீட்டோட கடனை அடைக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. இன்னொன்னு, நம்ம ஒன்னும் கடைசி வரைக்கும் இங்க இருக்க போறது இல்லையே. நாம இங்க இருந்துட்டு குவிக்கா ஏர்ன் பண்ணி என் அச்சா கொடுத்த கடன் எல்லாம் திருப்பி கொடுத்துடலாம். அப்புறம் நம்ம வீட்டுக்கே போயிடலாமே. எனக்கு இது சரியா படல ஸ்ருதி. இது என்னோட ஒப்பீனியன் தான். ஆனா ஃபைனல் டிசிஷன் எடுக்க போறது நீதான். நீ என்ன சொன்னாலும் உனக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன். ரவி, காலையில வீட்டு கடனுக்காக ஸ்ருதியோட அப்பா என்ன கூப்பிட்டு பேசினாரு. வீட்டு கடனுக்காக ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்றாரு. அந்த பணத்தை கொடுக்க நானும் ஸ்ருதியும் அவங்க வீட்லயே இருக்கணும்னு சொல்றாங்க. 10 லட்சத்தை தூக்கி போட்டு நான் பெத்து வளர்த்த புள்ளைய அந்த ஆளுக்கு தாரவாத்து கொடுத்துருவேன்னு நினைச்சாரா? என் புள்ளைய எங்கிட்ட பிரிக்கணும்னு பாக்குறாரா? பண திமிரு. ரவி, இதுக்கு ஸ்ருதி என்ன சொன்னாங்க? அவ அதுக்கு முழுசா சம்மதிக்கல. அந்த பணத்தை கடனா வாங்கிட்டு கொஞ்ச நாள் அந்த வீட்டுல தங்கி இருக்கலாம். பணத்தை திரும்பி கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து போயிடலாம்னு சொல்றாடா. அவ அப்பன் கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி, என் பிள்ளைய நான் விற்க மாட்டேன். காலம் பூரா அவங்க காலடியிலே உட்கார வைக்க பாக்குறாங்க. நீங்க நினைக்கிறது என்னைக்குமே நடக்காதுன்னு திட்டி விட்டேன். இப்ப நம்ம நிலைமை பிளே கிரவுண்ட் மாதிரி ஆயிருச்சுடா. அதான் எல்லாரும் பூந்து விளையாடுறாங்க. அந்த சிந்தாமணி அம்மா என்னன்னா மீனாவை பதவியில இருந்து ராஜினாமா பண்ண சொல்லுது. பழங்களோட அப்பா அம்மா இவனை வேலைக்கு வாங்க பாக்குறாங்க. எப்படா கீழே விழுவோன்னு சுத்தி இருக்கிற எல்லாரும் பாத்துட்டு இருந்திருக்காங்கப்பா. ரவி, யார் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம எப்பவும் யாருக்கு முன்னாலேயே தன்மானத்தை விட்டு கொடுக்க கூடாது. ஆம்பா, இங்க எல்லாருமே சுயநலமா தான் இருக்காங்க. மத்தவங்க மட்டும் இல்லடா, உன் பொண்டாட்டி அப்படிதான் இருக்கா. அத்தை, இப்ப நான் என்ன சுயநலமா இருக்கேன்? பின்ன உன் பதவியை ராஜினாமா பண்ணா வீட்டுல போட்ட சீலை எடுத்துறேன்னு சிந்தாமணி சொன்னால, நீ ஏன் இன்னும் அதை செய்யாம இருக்க? அப்போ உனக்கு உன் பதவிதான் முக்கியமா போச்சு இல்ல? வந்துட்டா வந்துட்டா வந்துட்டா. யார் வந்துட்டாங்க, என்ன வந்துட்டாங்க, எது அந்த கத்துற? பார்லர்காரி நம்ம கடைக்குள்ள வந்துட்டா பாருங்க. நீ எது டென்ஷன் ஆகாத. இருங்க, நான் அவளை என்ன பண்றேன்னு பாருங்க. உன்னை யாரடி இங்க வர சொன்னது? கொடை விட்டு வெளியே போடி.